வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. நாங்க இன்றைக்கு ஒரு பிறந்த செலிப்ரேஷன் வந்துட்டு போய்கொண்டிருக்கிறோம். நாங்க போய்கொண்டிருக்கோம். கீரி சந்தில இருந்து இங்க தாழ்வாடு ரோட்டை தேடி போய்கொண்டிருக்கிறோம். அதாவது இன்றைக்கு அவரோட பிறந்தநாள் வந்து அவர் பேர் வந்து ரோயன் சொல்லி அவரோட பேர் வந்து அவரோட பிறந்தநாள் அடைவுறோம். இன்றைக்கு அதாவது நிறைய செலிப்ரேஷன், அதாவது இன்றைக்கு சாப்பாட்டோட சேர்த்து ஃபன்னும் இருக்குது, ஃபன்னோட சேர்த்து டான்ஸும் இருக்குது, டான்ஸோட சேர்த்து இசையும் இருக்குது. இப்ப நாங்க அவரோட இடத்துக்கு நாங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் நினைக்கிறோம். அந்த இடத்தை நாங்க பார்க்க போறதால இன்றைக்கு அங்க போறோம். அதாவது இன்றைக்கு 2 விதமான கறிகள் சமைக்கப்பட போன்னு சொல்லி சொன்னவங்க. அந்த 2 விதமான கறிகளையும் பார்த்து கொண்டு இன்றைக்கு அதையும் சுவைச்சு கொண்டு நானும் தம்பியும் இப்ப நாங்க வெளிக்கிட்டோம் போறதுக்காக வேண்டி, நாங்க அந்த வீடியோ பாக்குறதுக்காக வேண்டி நாங்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். அவர் உள்ள போகிறது நாங்க அதை எடுத்து காட்டுறோம். ரைட், நாங்க இன்றைக்கு அவரோட பிறந்தநாள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நாங்க உள்ள போறோம். உள்ள போறதுக்கு முன்னு பாருங்க இத்தனை பேர் நிக்கிறாங்க. ரகசியமா போய் ரகசியமா வீடியோ எடுக்கிறோம். ரகசியமா பாருங்க தம்பி, என்ன மாதிரி ரகசியமா எடுப்போம், ரகசியமா வீடியோ எடுக்கும், கேமரா சமைக்கிறாங்க, என்ன மாதிரி ஏது மாதிரி என்ன நடக்குது வண்டியா பார்த்து கிளியர் பண்ணுவோம். பாருங்க வாகனங்கள் நிற்குது பாருங்க, முன்னுக்கு எப்படி இருக்குது. ஸோ ஃபன்னா இருக்க போய் வீடியோ. இந்த ஃபன்னோட சேர்த்து நல்ல காமெடியும் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாருங்க இதுல ஆட்டோ கிடக்குது, இங்க ஒரு கார் கிடக்குது, அங்க ஒரு 4 பைக்கு, ஒரு 4-5 பைக் நிக்குது. இது போக உள்ள போய் நடக்கணும். சரியா? இப்ப பாருங்க இந்த ஃபன்னோட சேர்த்து ஆட்கள் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். பாருங்க 2-3 பைக் நிக்குது, யாருக்குமே தெரியாது. வெங்காயம் பொறிக்கிற ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும். குரு நிக்குது பாருங்க, குறுக்கு பின்னால பாருங்க சீடன் நிற்கிறான். சீடன் பாருங்க எப்படி நிக்கிறாங்க. ஏங்க விஜய் வெங்காயம் தாளிக்குது. இதுல போய்கொண்டே இருக்கும். அப்ப இது சரியான முறை. வெங்காயம் ஒரு வெங்காயம் தாளிக்கு. அடுத்தபடியா இசை நிகழ்ச்சிக்கு, அதாவது இசையோட சம்பந்தப்பட்ட நடனத்துக்கு ஆயத்தமாக இங்க வந்துட்டாங்க. ரெடி, தம்பி தூக்கி வச்சிருக்காரு கையில, அதை காட்டுறதுக்காண்டி. அண்ணா இங்க இருக்காரு, பர்த்டே அண்ணா இவர் தான் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற எங்க மிக பெரும் தலைவர் இருக்கிறார். அதாவது இந்த குரூப்ல ஒரே சண்டை பிடிக்கிற தலைவர் இவர் தான். சரியா? நல்லா தூள் போட்டு பிறட்டுறாரு. ஆனா என்ன ரஜனை சண்டை பிடிக்கிறாரு ஆட்டோட. ஆடா நல்ல பிரட்டன இவர் தான் ஆள். அங்க பாருங்க, இவர் தான் கணக்கு பிள்ளைக்கு பின்னால இருக்காரு பாருங்க. அவரு எப்படி ஏகாம்பரம் எப்படி ஏகாம்பரத்தை போய் கூப்பிடுங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா இவர் தான் கதைக்கு நாயகன். ஆனா இப்போ இருக்கிறதுக்கு நாயகன் அபிராமி கார்டியார். அப்படி சொல்லக்கூடாது, என்னுடைய அபிராமி கார்டியார் உரிமையாளர். இப்ப தற்போதைய நிலையில் இனி என்ன மாதிரியும் தெரியல. எங்கட தலை இருக்கு இல்லையா, தலை இருந்தாலும் சும்மா அந்த போற பாதையெல்லாம் காட்டுறதுக்கு அந்த மாதிரி ஆகும். அடுத்து இங்க நம்ம அடுத்த ஆள் வந்துருக்கு போடுவேன். ஒரு கால் கொடுத்துடுங்க. சாப்பிட்டீங்களா? இவர் அவரும் வந்துட்டாரு. இனி ஆட்டம் தான். இதெல்லாம் போடு. அடுத்த சாமா அடுத்த பொருள் மரவழிக்கலாங்க. இங்க நடந்தாச்சு. நல்ல அப்படி அதாவது முடிஞ்சு இது வீட்ட வேண்டியதான். ஓகே சமைச்சன போத்தல் தனி அடி இல்லது, சோடா அடி. தனி சோடா தானே? ரைட். கலப்படம் இல்லாத இங்க ஒருத்தர் குடிக்கிறார்கள் இல்ல, அதனாலதான் சோடா மட்டும்தான் எடுத்தோம். சோடா மட்டும் தான் குடிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க என்ன சோடா இருக்கு. ஸ்பைட். ஓகே ஸ்பைட். சரியா? வேற ஒண்ணும் இல்லை. நல்ல சாப்பாடுலாம் சமைக்கிறாங்க.
ஏன் மழை ஆகுது ஏன் மழை ஆகுது மோட்டர் போட தண்ணி வருது நீங்க எங்கூட வீட்டுல அப்படிதானே நல்லா கழுவார் அவர் கழுவக்கூடிய ஆள் தான் ஒண்ணும் கவனிக்கல. விஜய் சமையல் இன்றைக்கு எப்படி என்ன மாதிரி இருக்கு விஜய்? நல்லா இருக்குமா? மில்லியன் கணக்குல பாத்துட்டு இருக்காங்க விஜய. எடுத்துட்டு வா அப்படி கிட்ட போ ரமேஷ் ஆடு போடு. அப்படியே எடு. ஊத்துப்பா அடுப்புக்குள்ள ஊத்தி விடு. அதுதான் ஒன்று அப்படியே எடுத்துருக்கலாம். அடுப்பு ஊத்துறானா? மரத்துக்குள்ள போய் பாபு அடுத்தபடி மரத்துக்குள்ளயா தலை வந்துட்டு தலை வந்துட்டு இதுதான் புரிஞ்சு கிளம்ப போகுது. சோடா ஆரம்பம் சோடா வெறும் சோடாதான். இதை விட தேவை. தலை வந்துட்டு தலை இன்னும் தலை உபதலையோட வந்துருக்குது. அந்த மாதிரி நடந்துட்டு போறாங்க. நல்ல நாள் ஆலமரத்து நாள் இருக்குல்ல. நல்ல நாளுக்குள்ள நல்ல தரப்பாண்டு விரிச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்குது. இப்படியே எல்லாரும் படத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல. படம் இதுல டேரா போட்டா சரி. ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ வாழ்ந்த காலங்கள் குஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ அந்த நீல நதி கரையோரம் நீந்திருந்தாய் அந்தி நேரம்
இந்த இரவை கேளது சொல்லும் அந்த இரவை கேளது சொல்லும் இந்த இரவை கேளது சொல்லும் அந்த இரவை கேளது சொல்லும் மரணை கேளது சொல்லும் நாம் மறுபடி விருந்ததி சொல்லும் ஞாபகம் இல்லையோ மறுப நாடகம் இல்லையோ தந்தது மறந்ததும் உறவை இன்று வந்தது புதிய பறவை இங்கெம்மத்தில் ஒரு சந்திப்போம் அந்த இளவை பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் பிள்ளையோ வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் பிள்ளையோ பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் பிள்ளையோ ஓரிரு வாழைகள் தாங்கும் தேவதை போலிடும் மேலிடும் நீ வரலாம் வாழும் மரம் கேட்கும் இன்பமே உன்னதே தந்தையோ உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அது ரத்தம் உள்ளது பரமசிவம் கருத்தில் என்ற பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கு விடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இரண்டு மரங்கள் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டியோடும் உடை போலே அழகோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வதே அது சிறுமை என்பது அது ரத்தம் உள்ளதே நாளும் கொஞ்சம் தேடி வந்தே நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் அந்த போத்தல் போகுது அது போகுது அது கணவன் சொன்னது அது ரத்தம் ஆளுங்க வந்தா ஆட்டுக்க விட்ட ஆட்டி பாருங்க எல்லாம் எடுத்தா இருக்கு பயப்படுது நாளைக்கு பார்க்கலாம் சத்யா டேய் டேய் இந்த பாக்க படலை பாக்க
மாற்றி போராளே அவருக்கு மாவால உண்டாட உண்டு அதனால உண்டாக்கி காலம் கோட்டைக்கு பின்னால முனியப்பன் கோயில் ஒத்தேல நீவாரி தரிசனத்தாரே கோட்டைக்கு பின்னால முனியப்பன் கோயில் ஒத்தேல நீவாரி தரிசனத்தாரே துள்ளி பூவை சுட்டி வச்ச தேரு வாழப்பட தோழி வழுக்கு வேண்டினாலே துள்ளி பூவை சுட்டி வச்ச தேரு வாழப்பட தோழி வழுக்கு வேண்டினாலே கரகோஷம் ஒருவரை மலர் மோகினி இசை சங்கமக்கு மடர் மூவி புகையில சிரிப்பால போதைய ஏத்துற தக்காளி பார்வையாட தமகனுக்கு தள்ளுற புகையில சிரிப்பால போதைய தக்காளி பார்வையால் தமகனுக்கு தள்ளுற சாமத்துல வேலைக்கு போறவங்களுக்குலாம் சரக்கு இருக்கு. அப்ப ரமேஷ் நான் பாருலப்பா ரமேஷ் கூப்பிடு இந்தாப்பா ரமேஷ் தான் மெயின் காரணம் நைஸ்ல போறோம் மொட்டை பாஸ் ரோட்ல ஆரையும் காணாம அந்த நித்துரு காணாம விடல ரமேஷன் காணாம இருக்கேன் காணாம டேய் குழம்பு இல்ல செமையா இருக்கு குழம்பு வைக்க யாரும் சொன்னது அப்ப நீமா சரியா இரவுல யார் வேலைக்கு போறது யோராசா தண்ணியடப்பா இரவு வேலைக்கு போறாங்க எல்லாரும் ராவேல செய்யறாங்க தான் நாங்க இரவுல வேலைக்கு போற இல்ல செய்கிற வேலையை இரவு செய்யறோம் அவ்வளவு. நாளை கான்கிரீட் இன்றைக்கு உங்களுக்கு பைப் வைக்க தானே வேணும் அப்ப என்ன வேணும் ஒன் மோர் ப்ரோ என்ன ஓத்தோரி எல்லாரையும் 50 போட்டு தானே இப்படியா எனக்கு வேணாம் போட்டோம்லாம் முடிய போகுது பழம் போட்டு கிடைக்கிறானு கெதியா சாப்பிட்டா தான் போட்டோ பழம் இல்லாட்டிக்கு பூட் ஆப்பிள் மட்டும்தான்.